இன்றைக்கி எப்படி அண்ணாமலை பண்ணார், பிஜேபி இந்த கட்சியில் போயிட்டு நம்மெல்லாம் வந்து இவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திலே இந்த கட்சி இருக்குது, பிராமணர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறாங்க, ஒரு 3% இப்படி பயணிச்சா வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் ஸ்டைலில் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி தான் இன்றைக்கி பிஜேபி அண்ணாமலையால் கட்சி வளர்ந்ததுன்னா இப்படி தான். அந்த கட்சியை கொண்டு போய் என்ன கேட்டால் நான் பிராமின்ஸ் கிட்ட கொண்டு போய் திணிக்கிறாரு, அந்த கொண்டு போய் வைக்கிறார். அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாமே ஏன்னா அவன் பஜனை கோஷி மாதிரி கட்சி நடத்தினா வேலைக்கு ஆகாது. பல தலித்துகளுக்கு பொறுப்புகள் எல்லாம் ஒரே கண்டிஷன், இலகணேசன் இருக்கும்போது ஒரே கண்டிஷன் தான், மேடம் அந்த ஆடியன்ஸ் கேலரியில் எவனா வந்து குடிச்சிட்டு எவனும் வரக்கூடாது, அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும். வந்தமே பாரத மாதாவுக்கு வந்து சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மாலை போடுறது, இந்த மாதிரியான பஜனை பாடல்கள் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பாடல்களை பாடுறது இப்படி வச்சுருந்தாங்க. இவர் அண்ணாமலை வந்தார் கேட்டால் முதல்ல யாரெல்லாம் வந்து கேஸ் எல்லாம் இருக்குது உங்கள் மேலே, எது இங்கே யாரும் கேஸ் இருந்தால் வரக்கூடாது கட்சிக்கு, இலகணேசனாக இருக்கட்டும் இல்லை அடுத்த தலைவருக்குன்னா கேஸ் இருந்தால் அவன் கட்சியில் வர முடியாது. அண்ணாமலை வந்து நான் சொன்ன கேட்டேன்னா கேஸ் இருக்கா, கேஸ் பண்ணி நடத்திக்கப்பா, இல்லை சார் நான் ரவுடி லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது, அது கிடக்கட்டும், அது நீ தனிப்பட்ட முறையில் வந்து உன்னை கைது செய்யும்போது நீ செயல்பட்டு நீ கட்சிக்கு வந்துடு. அப்படி பல பேரை கட்சியில் கொண்டு வந்து சேர்த்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து மூக்குடைப்பட்டு எஸ்வி சேகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறதுக்கான காரணம் தான். அதை சகிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர். இப்போ எச் ராஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகிச்சுட்டு இருக்கிறாரு, நமக்கு தேவை கட்சி வளரணுன்றது.